ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா மிரேஜ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அபர்ணா பாலமுருகன் நடிச்சிருக்காங்க. தீபக் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஜித்து ஜோசப் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் மலையாளத்தில் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான ஊட்ரை ஷேர் கிளைம் பண்ணாங்க. சோனி லைவ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கையும் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா தேஜஸ்வினி நடிச்சிருக்காங்க. ரமேஷ் திலக் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது மூமாறன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை செப்டம்பர் மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 30 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கிஸ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கவின் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி அசுரன் நடிச்சிருக்காங்க. விடிவி கணேஷ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரொமன்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சதீஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிள் சவுத் மற்றும் டென்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 24 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நித்யமனன் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.